ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் எந்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் தமிழ். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து நம்ம ஏற்கனவே சில கொஷின்ஸ் பார்த்துருக்கோம், அதை லாஸ்ட் பார்ட்டில் இருக்கும். ஸோ அந்த பார்ட்ஸை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ 20th கொஸ்டினுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜையும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 21வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவைகளை காலமுறைப்படி வரிசைப்படுத்தி எழுதுக. 1வது புதிய கற்காலம், 2வது இடைக்கற்காலம், 3வது செப்புக்காலம், 4வது பழைய கற்காலம். இவற்றுள் ஆப்ஷன் ஏ 2, 3, 1 மற்றும் 4, ஆப்ஷன் பி 4, 2, 1 மற்றும் 3, ஆப்ஷன் சி 1, 3, 2 மற்றும் 4, ஆப்ஷன் டி 3, 1, 4 மற்றும் 2. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3, 1, 4 மற்றும் 2. ஸோ இதுதான் இதோட ஆர்டர். 22வது கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1வது அணுசக்தி ஆணையம் ஹோமி ஜே பாபா என்பவர் தலைமையில் நிறுவப்பட்டது. நாட்டில் மேற்கொள்ளப்படும் அணுசக்தி நடவடிக்கைகள் குறித்த கொள்கையை இது வகுக்கிறது. 2வது 1956இல் முதலாவது அணுசக்தி நிலையம் பம்பாய்க்கு அருகிலுள்ள டிராம்பேயில் அமைக்கப்பட்டு நடைபெறுகிறது. இவற்றுள்ள எது அல்லது எவை சரி? ஆப்ஷன் ஏ 1 மற்றும், ஆப்ஷன் பி 2 மற்றும், ஆப்ஷன் சி 1 மற்றும் 2, ஆப்ஷன் டி 1ம் இல்லை 2ம் இல்லை. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2, அதாவது 2மே கரெக்ட் தான். 23வது கேள்வி, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடை தேர்ந்தெடு. ஸோ இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். பட்டியல் 1, பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. குறியீடுகள் அதாவது ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2, ஆப்ஷன் பி 1, 2, 3, 4, ஆப்ஷன் சி 2, 3, 4, 1, ஆப்ஷன் டி 4, 2, 1, 3. ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2. அதாவது ஏ நிதி கட்சி, அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா தியாகராய செட்டியார். பி தேவதாசி முறை, இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 3வது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சி வைக்கம் வீரர், இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 1 பெரியார் இ வே ராமசாமி. டி வீர தமிழன்னை, இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 2வது டாக்டர் எஸ் தருமாம்பாள். 24வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள்ள எது சரியாக பொருத்தவில்லை? ஏ போன்ஸ்லே நாக்பூர், பி ஹோல்கார் இந்தோர், சி பேஷ்வா டில்லி, டி சிந்தியா குவாலியர். ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பேஷ்வா டில்லி. 25வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள்ள எது சரியாக பொருத்தவில்லை? ஏ ஸ்வராஜ் கட்சி சி.ஆர். தாஸ், பி ஃபார்வர்ட் பிளாக் சுபாஷ் சந்திர போஸ், சி முஸ்லீம் லீக் கட்சி நவாப் சலிமுல்லா கான், டி நிதி கட்சி பெரியார் இ வேரா. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நிதி கட்சி பெரியார் ஈவேரா, அதாவது ஈவிஆர் பெரியார்.
26வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள்ள எது சரியாக பொருந்துகிறது? ஸோ இதில் எது கரெக்டாக மேட்ச் இருக்குங்கிறது தான் கேள்வி. ஏ டெல்லி தர்பார் எஸ்என் பானர்ஜி, பி அபினவ் பாரத் சங்கம் சவர்கர் சகோதரர்கள், சி இந்திய சங்கம் தாதாபாய் நவரோஜி, டி இந்திய பணியாளர் சங்கம் WC பானர்ஜி. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அபினவ் பாரத் சங்கம் சவர்கர் சகோதரர்கள். 27வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள்ள எது சரியாக பொருந்தவில்லை? அதாவது எது மேட்ச் ஆகல கரெக்டாக, அதுதான் இங்குள்ள கேள்வி. ஏ புதிய இராணுவ விதிமுறைகள் வேலூர் கழகம், பி சர் ஜான் கிராடாக் படை தளபதி, சி வில்லியம் பென்டிக் பிரபு சென்னை ஆளுநர், டி 4ஆம் படைப்பிரிவு கிளர்ச்சியில் ஈடுபட்டது கலோனல் ஃபார்ப்ஸ். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4ஆம் படைப்பிரிவு கிளர்ச்சியில் ஈடுபட்டது கலோனல் ஃபார்ப்ஸ். 28வது கேள்வி, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க, இதை மேட்ச் பண்ணணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ 3214, பி 4312, சி 3421, டி 2143. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3421, அதாவது ஏக்கான பதில் அஸ்ஸாம், இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 3 ஜூன். பி ஒரிசா, இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா மாசன். சி ஆந்திர பிரதேசம், இதுக்கான விடை 1வது பொன்னம். டி கேரளா, இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா 4வது பொடு. இருபத்தி 29வது கேள்வி, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. கணினி தலைமுறைகள். பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க, இதை மேட்ச் பண்ணணும். குறியீடுகள் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 2341, ஆப்ஷன் பி 4213, ஆப்ஷன் சி 3142, ஆப்ஷன் டி 1432. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3142, அதாவது ஏ தற்போதைய தலைமுறை, இதுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா 3rd ஒன் 5ஆம் தலைமுறை. பி முதலாவது, இதுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா 1st ஒன் வாழ்வுகள். சி 2வது, இதுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா 4th ஒன் டிரான்சிஸ்டர். டி 3வது, இதுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா 2nd ஒன் ஒருங்கிணைந்த மின்கற்றை. முப்பதாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. அடிப்பகுதியை வெட்டிய பின் மீண்டும் வளரும் முறைக்கு ரோட்டான் என்று பெயர். இது எப்பயிரில் செய்யப்படுகிறது? 1வது கரும்பு, 2வது நெல், 3வது பருத்தி, 4வது சணல். இவற்றுள்ள ஆப்ஷன் ஏ 1 மற்றும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 3 மட்டும், ஆப்ஷன் டி 4 மட்டும். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும், அதாவது கரும்பு. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் எந்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் தமிழ். இந்த கேட்டகரியிலேருந்து நம்ம ஏற்கனவே கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூட்டி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். அண்ட் இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜையும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.
அண்ட் இந்த வீடியோட எந்த பாட்டிலாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.